இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தில் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிகையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 435வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் கோடை விழா என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். கோடை காலங்கள் என்றென்றும் மகத்துவமான காலமாக எப்பொழுதும் நமது வாழ்வியல் பயணத்தில் இருக்கின்றது. கோடை எந்த அளவிற்கு அனல் நிறைந்ததாக, வெயில் நிறைந்ததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமது உடல் ஆரோக்கியமும் அதீத அளவில் மென்மையுறும் காலமாக இந்த கோடை காலங்கள் இருக்கின்றன. நமது வியர்வை சுரப்பிகளின் வேலை திறன் இந்த காலங்களில் பரிசோதிக்கப்படுகின்றது. கோடை விழாக்கள் நிறைய ஏறெடுக்கும் காலங்கள். நமக்கு விடுமுறை காலமாக பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறைகள் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. இத்தகைய காலகட்டங்களில் நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விழாக்களும் மகத்துவம் நிறைந்ததாகவும் மனித உறவுகளை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதாகவும் இருக்கின்றன. நேரடியாக ஒவ்வொருவரையும் சந்திப்பது, அளவளாவி பேசுவது என்று நமது வாழ்வியல் சூழல் இன்னும் ஒருபடி மெருகேறிச் செல்வது இந்த கோடை விழாக்களில்தான். இந்த கோடை விழா தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் இலக்கிய வெள்ளியாக வெள்ளிக்கிழமையன்று நாம் வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் இலக்கிய ஆளுமைகள் பங்கு பெற்று அவர்களுடைய வாசிப்பு அனுபவம் சார்ந்த பகிர்தல்களை நம்மோடு வாரம் வாரம் பகிர்ந்து வருகின்றார்கள். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் என்ற நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக நம்மிடையே இணைந்திருப்பவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்கள். பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனராகவும் தலைவராகவும் செயல்பட்டு வருபவர். இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இதுவரை 10 முத்தான நூல்களை பரிசளித்திருக்கக்கூடியவர். தமது பேரவையின் வாயிலாக அறியப்படாத எழுத்தாளர்களை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதை தமது முதன்மை இலக்காக கொண்டு செயலாற்றி வருபவர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிகளிலும் தமிழின் உயிர்ப்புத் தன்மையை மாணவர்கள் வாயிலாக ஆய்வரங்கங்கள், பயிலரங்கங்கள் என்று மிக சிறப்பாக செயல்படுத்தி வருபவர். அது மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட இணைய வழி நிகழ்வினை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிகழ்த்தி இந்த தமிழின் மேன்மையை உலகறிய எடுத்து செல்வதில் வல்லவராக இருப்பவர். தமிழில் முனைவர் பட்டத்தை படித்து கொண்டுள்ள அன்பு தம்பி அவர்கள் மதுரை
தமிழ்ச் சங்கம் செந்தமிழ் கல்லூரியில் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். இத்தகைய சிறப்பு நிறைந்த அன்பு தம்பி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நேற்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடிய அன்பு தம்பி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் அடுத்த 50 நிமிடங்கள் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வு வாயிலாக இன்னும் மெருகூட்டுவோம். நமது வாழ்வியல் பயணத்தை மேலும் மேலும் அழகாக்குவோம். நன்றி. தம்பி பேச துவங்கலாம். மைக் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கங்க. வலதுபுற மூலையில கீழ்ப்புறம் ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும். அத வணக்கம். இப்ப கேக்குதாங்க? கேக்குதுங்க தம்பி, தொடரலாம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. சரித்திரம் படைப்போம் குழுமம் மிகச் சிறப்பான முறையில் இந்த இனிய ஒவ்வொரு நாளும் காலை பொழுதனை இனிமையான ஒரு காலை பொழுதாகவும், ஒரு நாளினுடைய தொடக்க பொழுதையே ஒரு இனிமையாக மாற்றி சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வதற்கென்ற ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் உள்ளிட்ட சரித்திரம் படைக்கும் குழுமத்திற்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 435வது இந்த இணைய வழியிலான நிகழ்வில் உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் எனக்கு உள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதுவும் ஒரு மிகச் சிறப்பான ஒரு தலைப்பு, இந்த காலகட்டத்திற்கு வேண்டிய ஒரு தலைப்பு, வாசிப்பை நேசிப்போம் என்பது. முதலில் நான் ஒரு விடயத்தை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பொதுவாக நான் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்களுக்கு தனித்தமிழில் பேசுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறி வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம தலைப்பாக இருப்பது நம்ம நடைமுறையில் பழகி போனது, வாசிப்பதை நேசிப்போம் அப்படின்னு. வாசிப்பு அப்படின்னாலேயும் ஒரு வட சொல், இதற்கு நிகரான ஒரு தமிழ் சொல் அப்ப நிகரானு கிடையாது, ஒரு தனித்தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்போம் அப்படின்றதுதான், படிப்பு அப்படின்றதுதான். நம்ம அடிப்படையில படிப்பு அப்படின்னாலே ஏதோ ஒரு தேர்வுக்காகவும் ஏதோ ஒரு பணிக்காகவும் படிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவல்ல, படிப்பு என்பது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அடிப்படை விடயமாக அமைவது. எனவே நாம் ஒவ்வொருவரும் எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் படிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதைத்தான் பழகுதமிழில் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வாசிப்பு என்று பயன்படுத்தி வருகின்றோம். வாசிப்புக்கும் படிப்புக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் நாம் படிப்பது என்றால் ஒரு நிலையில் நின்று விடுவதாகவும், வாசிப்பு மட்டும்தான் தொடர்ச்சியாக எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடியதுமாக கருதி கொண்டிருக்கின்றோம். அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு முடிந்தவரை நாம் தனித்தமிழில் பேசுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த அரங்கத்தில் என்னுடைய கருத்துக்களை சொல்லி அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு சில சொற்கள் கலவை சொற்களாக இருக்கலாம். அதற்கு முதலில் என்னை பொறுத்தருள வேண்டுகின்றேன். ஏனென்றால் ஒரு கருத்தை இந்த தளத்தில் வெளிப்படுத்துவதற்கான சூழல் அவ்வாறுதான் இருக்கின்றது. ஏனால் எல்லா துறை சார்ந்தவர்களும் நாம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்றோம். அதுவும் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம்.
தலைப்பை பற்றி பேசுவது என்பதை விட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை கருதுகின்றேன். அந்த வகையில் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய ஒரு சில வரிகளோடு நான் இந்த தளத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகாகவி என்று அழைக்கப்படும் சிறப்பிற்குரியவர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள். ஒரு ஆசிரியராக, ஒரு படைப்பாளராக, ஒரு கல்வியாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். வயது மூப்பானாலும் தன்னுடைய எழுத்து பணியும் படிக்கக்கூடிய அந்த படிப்பினுடைய ஆர்வமும் குறையாமல் நம்மை போன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை அவர். அவர் கூறக்கூடிய ஒரு வரி, 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாகிட முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று பதிவு செய்கிறார். நிச்சயமா நம்ம எதை பெற்றுக்கொண்டாலும் அதை ஒரு பொருட்செல்வமாக இருக்கட்டும், இல்ல வேற எந்த விடயமாக இருந்தாலும் அது ஒரு நிலையோடு நின்றுவிடும். அது ஒரு கால வெள்ளத்துல அடித்து செல்வதை போன்றதுதான். ஆனா நம்ம எப்ப அதிகமாக படிக்கப்படுறோம், வாசிக்கப்படுறோமோ, அந்த வாசித்ததை எப்போது வெளிப்படுத்துகிறோமோ, அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை எப்போது ஆவணப்படுத்துகிறோமோ, அப்போதுதான் நாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் இதனுடைய சாரம். நிறைய மேடை பேச்சாளர்களை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். அவர்கள் பேசக்கூடியது அத்தனையும் நம் செவிக்கு மட்டும் உணவாகி அப்போதே சென்றுவிடும். ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி. ஆனா ஒரு புத்தகமாக அந்த கருத்துக்களை நாம் பதிவு செய்யப்படும் போதுதான் அந்த படைப்பு முழுமையான ஒரு ஆவணமாக்கப்படும் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் உணர்ந்திருப்பதன் விளைவாகத்தான் பேச்சாளர்களும் படைப்பாளர்களாக மாறிவிடக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் ஒரு படைப்பு என்பது எவ்வளவு பெரிய முக்கியமானது என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தெரியும். ஒரு படைப்பு என்னெல்லாம் செய்திடும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலில் அதை படிப்பவருடைய மனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்விதமான ஐயம் கிடையாது. ஏண்டா ஒரு படைப்பை படிக்கிறதுக்கான காரணமே தன் மனத்துக்குள் இருக்கக்கூடிய ஐயங்களை விளக்கிக் கொள்வதற்காக இருக்கலாம். ஒண்ணு. 2வது, தன் மனத்தில் எழுந்திருக்கக்கூடிய அல்லது தான் சோர்வுபடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய போது அந்த சோர்வினை போக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த படிப்பு, வாசிப்பு என்பது அமையப்பெறும். 2வது, மூணாவது நிலையில பார்க்கும்போது அது ஒரு ஆய்வு நிலைக்கு எடுத்து செல்லும். அது ஒரு ஆழ்ந்த நுண்ணறிவு புலமாக படித்து அதை மேலாய்வுக்கு எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே வாசிப்பு என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு நிலையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடத்தப்படக்கூடிய ஒரு கருவியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்ம பொதுவா வாசிப்பை ஒரு 3 நிலைகளாக பிரித்து கொள்ளலாம். அடிப்படையில முதல் கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாசிப்பு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாட புத்தகங்களா இருக்கலாம், அல்லது தொழில்நுட்ப நூலாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய துறை சார்ந்த நூலா இருக்கலாம். இப்ப நான் மென்பொருள் தொழில்நுட்பம் படிச்சிருக்கேன், எனக்கு படிப்பே கிடையாது, நான் 4 ஆண்டுகள் கல்லூரியில படிச்சது மட்டும்தான் இது அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அவங்க துறை சார்ந்த நூல்களையோ அல்லது துறை சார்ந்த செய்திகளையோ படிக்கிறது கூட ஒரு வாசிப்பு தான். அப்ப அவங்க என்ன நிலையில நின்றாங்க அப்படின்னா, தன்னுடைய துறை சார்ந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் படிக்கக்கூடிய, அதாவது தொழில் சார்ந்த முறைகளை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பிரிவினராக அடக்கிக் கொள்ளலாம். 2வது, வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய வாசிப்பு அல்லது தங்களுடைய அனுபவங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாசிப்பு அப்படின்னு 2வது நிலையில பிரிக்கும் போது, பொதுவாக பரந்துபட்ட நூல்களை வாசிப்பது, அதாவது இலக்கிய நூல்களா இருக்கட்டும், அல்லது தன்னுடைய துறை சார்ந்து இல்லாம பிற துறை நூல்களின் ஆர்வம் கொண்டு வாசிக்கக்கூடியதா இருக்கட்டும், தத்துவ நூல்கள், ஆன்மீக நூல்கள், இது மாதிரியான பல்வேறு தரப்பட்ட ஒரு பணுவல்களையும் பல்வேறு கருத்துக்களையும் உள்வாங்கி வாசிப்பது, அது 2வது நிலை. 3வது, பொழுதுபோக்கு வாசிப்பு அப்படின்னு நமக்கு நம்மளுடைய மனதை இலகுவாக்கிக் கொள்வதற்காகவும் அல்லது நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் ஒரு சில நாளிதழ்கள் வாசிப்போம்,
அதுக்கடுத்து இந்த வார இதழ்கள் வாசிப்போம். பொழுதுபோக்கு இதழ்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சமூக வலைதளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லார் கையில இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்ற மாதிரினா சமூக வலைதளங்கள். அதுல ஆக்கப்பூர்வமானது வருது, ஆக்கத்திற்கு எதிரானவரும் வருகின்றன. அதுல நிறைய தகவல்களை பெறுவது, இந்த மாதிரியான வாசிப்பு நிலைகள் இருக்கு. 4வது நிலை மிக முக்கியமான நிலை. இது ஒரு துறை சார்ந்து அந்த துறையில் தோய்ந்த நுட்பமுடையவர்கள் வாசிக்கக்கூடியது. இப்போ ஒரு இலக்கிய துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இலக்கியம் சார்ந்த நூல்களில் எல்லா தரப்பட்டதை வாசிச்சுட்டு தன்னுடைய நுண்மான் நுழைபுலத்தை காட்டுவதற்காக ஒரு பரந்துபட்ட ஒரு ஆழ்ந்த வாசிப்பை செலுத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. இது 4வது நிலை. இந்த 3 நிலைகளுக்கும் உட்பட்டதாக அந்த வாசிப்பு நிலை அமையும். இந்த 3மே சரிவர யாரு கடைபிடிக்கிறார்களோ, அல்லது இந்த 3லும் யார் தெளிவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த 4வது நிலை கைகூடும். இப்ப நான் என்னுடைய துறை சார்ந்த நூலை மட்டும் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆய்வு நுட்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஒரு ஆய்வு அப்படின்னாலே உண்மை இன்னொன்றிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பது, அல்லது ஏற்கனவே கண்ட முடிவுகளிலிருந்து ஒரு புதிதான ஒரு தொடர்ச்சியான முடிவையும் அதற்கு மேலாய்வுக்கான ஒரு களங்களையும் ஏற்படுத்துவது. அப்ப தன்னுடைய துறை சார்ந்த அறிவு மட்டும் இருக்காது. அதனாலதான் இந்த 3 வகையான வாசிப்பு நுட்பம் இருப்பவர்களால் மட்டும்தான் ஒரு புதிதான ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்க முடியும். இல்ல அப்படின்னா அந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வாசிப்பாளர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் நம்மளுடைய வாசிப்பினுடைய ஒரு அடிப்படை விடயங்கள். சரி, வாசிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய மனம் இலகுவாகும், 1. 2வது, ஒரு நூல் என்ன செய்யுது அப்படின்னா அந்த காலத்தினுடைய தகவல்களையும் அல்லது அந்த காலத்தினுடைய ஒரு வரலாற்று களஞ்சியமாகவும் நமக்கு இருக்கும். நம்மளுடைய இலக்கியங்களை சொல்லும் போது அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இலக்கியம் என்பது ஒரு காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடியை போன்றது அப்படின்வாங்க. இப்ப நம்ம எப்படி கண்ணாடி முன்னுக்க போய் நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தை அப்படியே எதிரொலிக்குதோ, அதே மாதிரிதான் ஒரு காலத்துல எழுந்த நூல் அந்த காலம் பற்றிய செய்திகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வரலாறு நூல் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வரலாற்று நூலில் அந்த நூல் எழுதப்பட்ட போது அங்கு நிகழ்ந்த சம்பவங்களை மையமாக கொண்ட ஒரு பாடநூல் இருக்கும். இது பாடநூலினுடைய ஒரு தரம். ஏன்னா பாடநூல்ல எதுவும் புதிதாக அவங்களுடைய கருத்துக்களை வலிந்து திணிக்க முடியாது. இதே ஒரு படைப்பிலக்கியமாக இருந்தது அப்படின்னா, படைப்பிலக்கியம் என்பது ஒரு பொதுநிலையில் பார்க்கக்கூடியது. ஒரு சிறுகதையாகவோ அல்லது நாவலாகவோ அல்லது கவிதையாகவோ கட்டுரையாகவோ இருக்கலாம். இது போன்ற படைப்பிலக்கியங்கள் என்ன செய்யும், நமக்கு பாடப்புத்தகங்கள் நம்மளுடைய அறிவு நிலையில் நம்மளுடைய அந்த மதிப்பெண் பெறுவதற்காக மட்டுமே எழுதப்பட்டவையாக இருக்கின்றன இன்று. ஆனால் அதை தாண்டி வெளிவந்து பார்க்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு விசாலமான பார்வை இருக்கின்றது. அதுதான் படைப்பிலக்கியங்கள். இந்த படைப்பிலக்கியங்கள் என்ன செய்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயம். படைப்பிலக்கியங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகின்றன என்பது ஒரு மிக மறுக்க முடியாத உண்மை. காரணம், ஒரு படைப்பாளன் என்பவன் அந்த காலத்தில் நிகழ்ந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும், 1. 2வது, அந்த படைப்பை பார்க்கும்போது சமுதாயத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அமையப்பெற வேண்டும். இதில் நம்ம நிறைய பேருக்கு வாசிக்கும் போதே ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்க கூடும். இப்போ நம்ம ஒரு சிறுகதை வாசிக்கும் போது அதுல வரக்கூடிய ஏதோ ஒரு செய்தி நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது மாதிரி இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது நம்மளுடைய நண்பர்களுக்கோ நிகழ்ந்தது மாதிரி இருக்கலாம். அந்த நிகழும் போது, அந்த பிரச்சனை நிகழும் போது அவங்க அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுல தயக்கம் இருக்கலாம். அந்த எதிர்கொள்வதற்கான தயக்கத்தையும் அந்த சிக்கலை தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையும் இந்த இலக்கியத்தை நம்ம படிக்கும் போது கிடைக்கும். அதுலதான் அந்த இலக்கியத்தினுடைய வெற்றி கிடக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு தேவையான பல்வேறு அனுபவங்களை தருவதாக இந்த இலக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அந்த பொருளாதார சிக்கல்களையும் தவிர்ப்பதற்கான ஒரு சூழலுக்கும் வாசிப்பு இருக்கு. ஏன்னா புதுமைப்பித்தனுடைய ஒரு நாள் கழிந்தது அப்படின்ற ஒரு சிறுகதை இருக்கும். அவர் ரொம்ப வறுமை நிலையில இருப்பாரு. அவர் ஒரு எழுத்தாளர்.
அவருக்கு ஒரு மனைவி 2 குழந்தைகள் இருப்பாங்க. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு வறுமை நிலையில இருக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் எந்த ஒரு அறம் மாறுபட்டு நிற்கக்கூடிய செயலுக்கு துணை போகாதவர். தன்னுடைய பத்திரிகை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய நண்பர் இருக்காங்க. நண்பர் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுவுமே இல்லை, அதை வெளிப்படுத்த முடியல. ஆனா கடையில போய் காபி தூள் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் கடன் இருக்கு. ஆனா அந்த ஒரு நாளைக்கு அந்த ₹1 அவர் கையில கொண்டு வந்திருக்காரு. அந்த ₹1 வைத்து அந்த நாள் முழுக்க கழிக்கக்கூடிய சூழலா அன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப வறுமை நிலை இருக்கு. இத வந்து அவருடைய ஒரு நாள் கழிந்தது அப்படின்ற ஒரு கதையில புலப்படுத்துறாரு. இது ஒரு எழுத்தாளனுடைய வறுமை நிலையை சுட்டுவதாக இது அமைந்திருக்கு. இது இப்ப நவீன இலக்கியத்துல பார்க்கக்கூடியது. நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு செய்தி உண்டு. ஔவையார் ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க. ஒரு குடும்பம் வந்து வறுமை நிலையில இருக்கும். ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க. 2 பேருமே வந்து நல்ல வாழ்ந்த குடும்பமா இருப்பாங்க. ஏதோ ஒரு காலத்தின் விளைவாக வறுமை நிலைக்கு ஆட்படக்கூடிய சூழல் வந்திருக்கும். அந்த காலகட்டத்துல அதே ஒரு நண்பர் வர்றாரு. தலைவி வந்து தலைவனுடைய முகத்தை வெறிச்சு வெறிச்சு பாக்குறா. என்ன நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்றத சொல்லவும் முடியல. வந்தவங்களை நல்லா உபசரிக்கணும், அதுதான் தமிழருடைய பண்பாட்டு மரபுகள்லையும் ஒன்று. நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த தலைவனும் தலைவியும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தலைவி ஒரு யோசனை சொல்றா, கீரை வாங்கிட்டு வர சொல்றா. அந்த கீரை வாங்கிட்டு வந்த உடனேவும் காலையில சாப்பாடு போடாம மதிய சாப்பாடுக்கு மட்டும் தயார செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை போட்டுறாங்க. கீரையை போட்டோன்னே அவர் என்ன சொல்றாரு, வந்து சாப்பிட்டு பார்த்தவர் 1ஐ 2ஆக்கி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2ஐ 1ஆக்கி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தலைவிக்கு வந்து புரிஞ்சிருச்சு. 1ஐ 2ஆக்கி 2ஐ 1ஆக்கி அப்படின்னு 1ஐ 2ஆக்கின்னு சொல்லும் போது கீரையவே வந்து கீரை கூட்டாவும் கீரை குழம்பா வச்சிருக்காங்க. 2ஐ 1ஆக்கி அப்படின்றது புரியாம இருக்கவுமேவும் அதுக்கப்புறம் அவரே விளக்கம் சொல்றாரு. காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்து நீங்க ஒரு உணவு ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு எள்ளல் உணர்வு வெளிப்பட்டாலும் இந்த இதுல இருந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு நிலையில வாழ்ந்த குடும்பம் ஒரு வறுமையில இருக்கும் போதும் தன்னுடைய ஒரு அறமாக கருதக்கூடிய வீட்டிற்கு வந்தவர்களை உபசரிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செய்தியை வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய இலக்கியங்கள் எந்த இடத்திலையுமேவும் அறத்திலிருந்து பிறழாமல் தொடர்ந்து எந்த வறுமை நிலை வந்தாலும் நாம் அறத்தை கைவிடக் கூடாது என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. இதுல என்ன நாங்க ஆழ்ந்து பார்த்து ஒரு அதிசயப்படக்கூடிய அல்லது ஒரு மகிழ்ச்சி, அதிசயம் என்பதை கடந்து ஒரு நெகிழ்ச்சி படக்கூடிய விடயம் பார்த்தோம்னா, மற்ற எந்த இலக்கியத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய இலக்கியங்கள் இருக்கு. நம்மளுடைய இலக்கியங்களுடைய கால வரிசைப்படி பிரிக்கும் போது சங்க இலக்கியம், அதுக்கடுத்து சங்கம் அறிவிய இலக்கியம், அதுக்கப்புறம் காப்பிய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், ஐரோப்பியருடைய வருகைக்கு பின்னாடி மேற்கத்தினுடைய தாக்கத்தின் விளைவாக நவீன இலக்கியங்கள் வந்தன. இலக்கிய வடிவங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் போதும் கூட அந்த சொல்ல வந்த கருத்தை வெளிப்படுத்திய ஆற்றல் எந்த நிலையிலும் மாறுபடாமல் அறத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மொழியாக நம்மளுடைய மொழி இருந்திருக்கிறது. அதற்கான ஒரு இலக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நம்முடைய மொழி இருக்கிறது என்றால் நம்மளுடைய மொழி எவ்வளவு பெரிய சிறப்பானது. அந்த மொழியால் விளையக்கூடிய கருத்துக்கள் செறிந்த நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியன என்று எண்ணி பார்க்கும் போது ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் நமக்கு அந்த உணர்ச்சி ததும்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த உணர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி பார்க்கும்போது என்னுடைய வாசிப்புல எதை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஒரு பொது நிலையில உங்களோட பகிர்ந்துக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிடங்கள். பொதுவா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய துறை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அல்லது என்னுடைய பாட புத்தகம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். உதாரணமா நான் தமிழ் இலக்கியம் படிச்சேன். இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், இப்போ முனைவர் பட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய தமிழ் சார்ந்த நூல்கள் மட்டும் இல்லாம பிற மொழி சார்ந்த கதைகள் வாசிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு.
அது அந்த மொழியிலேயே படிக்க முடியாதுன்றதுக்காக என்ன பண்ண அப்படின்னா மொழிபெயர்ப்பு நூல்கள் படிப்பதற்கான பழக்கங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டா கன்னட மொழியில இருக்கக்கூடிய வி.ஆர். அனந்தமூர்த்தியினுடைய நாவல்கள் வந்து நம்மளுடைய தமிழில் மிகப்பெரிய எழுத்து ஜாம்பவன்களாக சொல்லக்கூடிய ஜெயகாந்தன், புதுமைப்பித்தன் அவர்களுடைய எழுத்துக்கு ஒப்பாக கருதப்படக்கூடியது அவருடைய அந்த வி.ஆர். அனந்தமூர்த்தியினுடைய நூல்கள். இது தகழி சிவசங்கரம் பிள்ளை அப்படின்ற செம்மீன் அப்படின்ற நாவல் எல்லோரும் வாசித்திருக்க கூடும், அல்லது தோட்டியின் மகன் அப்படின்ற நாவல் வாசித்திருக்க கூடும். இது வந்து மலையாள எழுத்தாளர் எழுதினது, அதுவும் மொழிபெயர்ப்பு ஒரு நாவல் தான். இது மாதிரியான மொழிபெயர்ப்பு நாவல்களும் நம்மளுடைய அந்த சிந்தனை ஒத்ததாகவே இருக்கிறது. இதை நம்ம கூடுமான வரைக்கும் இன்னும் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மையுடையது, ஒரு பரந்துபட்ட சூழலை கொண்டது, எல்லா இன மக்கள் பண்பாடு எல்லாம் கலந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாக நம்ம நாடு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு மாநிலத்தில் அல்லது ஒவ்வொரு மொழியில் வெளிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் அதை நிரூபித்துக் கொண்டு இருக்கின்றன என்பதும் சொல்லணும். ஏன்னா இந்த இப்ப நான் சொன்ன இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த இலக்கியங்கள் வாசிக்கும் போது என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு விடை என்னன்னா, நான் கண்கூடாக பார்த்த அல்லது கண்கூடாக பார்த்த நண்பர்கள் என்னிடம் கூறிய கருத்தை ஒத்ததாகவே அந்த நாவலோ அல்லது அந்த சிறுகதையோ இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு படைப்பாளன் ஒரு கற்பனைவாதம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து விலகி நடைமுறை வாழ்க்கையை ஒரு சம்பவத்தை கூறும்போது அதை வந்து எளிதில் படிப்பவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. நவீன இலக்கியத்துக்கு வரையறை சொல்லும் போது அதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு படைப்பாளன் என்பவன் ஒரு படைத்து விட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்லிட்டோம், தான் தான் ஒரு அறிவாளி, தன்னுடைய மேதமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியதோடு நிக்க கூடாது, அந்த படைப்பு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காது. ஒரு படைப்பாளன் படிப்பவனுடைய ஆழ்மனதில் சென்று அவனோடு உரையாட வேண்டும், அப்போதுதான் அந்த படைப்பு வெற்றி பெறும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எளிய மக்கள் வாசிக்கக்கூடிய வகையிலான படைப்புகள் நம்முடைய மொழியில் தான் அதிகம். மற்ற மொழிகளில் எல்லாம் ஒரு அறிவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மேதமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே வாசிக்கக்கூடிய சூழல் கொண்டதாக அந்த இலக்கியங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய இலக்கியங்கள் தான் நம்மளுடைய மக்களை பற்றி பேசுகிறது, நம்மளுடைய பண்பாட்டு சூழலை பற்றி பேசுகிறது. சங்க இலக்கியங்கள் தொடங்கி ஒரு நவீன இலக்கியங்கள் வரை அனைவரும் வாசிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதாக நம்மளுடைய மொழி அமைந்திருக்கிறது. இயக்குனர் கஸ்தூரி அவர் எழுதியிருந்தாரு பாமர இலக்கியம் அப்படின்ற ஒரு நூல். அது வந்து சங்க இலக்கியம் வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து நமக்கு மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்வதற்கான ஒரு சூழல் இல்லாம இருக்கு, அதை எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுதான் அந்த அவருடைய அந்த வெளிப்படுத்திய கருத்தினுடைய சாரம். சாலமன் பாப்பி ஐயாவும் அதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதாவது மக்களுடைய இலக்கியமா மாறணும் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் போன்ற இந்த பழந்தமிழ் நூல்கள் பூராமே அறிவு நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் நின்றுவிடக் கூடாது, அதில் தகவல்கள் கொட்டி கிடக்கிறது ஏராளமாக, அதை பாமர மக்களுக்கும் போய் கொண்டு சேர்க்கணும் ஐயா, அதுக்கான வழிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த அறிஞர்கள்லாம் எதை நோக்கி நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கருத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், இலக்கியப்படுத்த வேண்டும், அந்த இலக்கியத்தை அவரோடு சமூகத்தோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்ப அவங்க எப்படி வந்து இலக்கியத்தை ஒரு நவீனப்படுத்தி ஒரு பழந்தமிழ் இலக்கியங்கள் அறிவு நிலையில் இருப்பவர்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே, அல்லது பழந்தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் என்றாலோ அல்லது தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் என்றாலோ தமிழ் படிக்கக்கூடியவர்கள் மட்டும் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் உரியதாக பரவலாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இன்னொரு துயரமான சம்பவம், அந்த நிலையிலிருந்து எதிர்நிலையில் நாம் சற்று அணுகினோமானால் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை இன்றைக்கு குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கக்கூடியது. கையில் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் அல்லது அலைபேசியில் மின் புத்தகங்களாக எவ்வளவோ வருகின்றன, அவற்றை வாசிப்பதை விட்டுவிட்டு
நம்முடைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களிலும் பொழுதுபோக்கு விளையாட்டுகளிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அந்த வாசிப்பை மாற்றுவதற்கான சூழலை எப்படி நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. அதற்காக என்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம் ஒன்று செல்வேந்திரன் அப்படின்றவர் எழுதின வாசிப்பது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த வாசிப்பது எப்படின்ற புத்தகம் மிக குறைவான பக்கங்கள் தான். அதாவது ஏறக்குறைய மின்னூலாகவே ஒரு 100 பக்கங்களுக்குள்ளதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹார்ட் காப்பி, அதாவது நம் புத்தகமா வாங்கின அச்சிடப்பட்ட புத்தகமா வாங்கினோம்னா 75 பக்கத்துல இருந்து 80 பக்கங்களுக்குள்ள வந்துடும். அவ்வளவுதான். அதுல ஒரு எனக்கு வாசிப்புனாலே என்னன்னு தெரியாது, நான் வாசிக்கிறத ரொம்ப நாள் பழக்கத்துல விட்டுட்டேன் அப்படின்றவர்களாக இருக்கட்டும், அல்லது நிறைய ஆழ்ந்த வாசிப்பை கொண்டவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருக்கு. நம்ம எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நம்ம அடிப்படையா பேசிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போகணும், என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டை திறக்கிற சாவி வேணும் பாத்தீங்களா, அது மாதிரி எனக்கு வாசிக்கவே இது வரைக்கும் தெரியாது அப்படின்றவங்களா இருக்கட்டும், அல்லது எந்த மாதிரியான நூல்களை தேர்வு செய்து நான் வாசிக்க வேண்டும் என்ற கேள்வி உடையவர்களாக இருக்கட்டும், அல்லது நான் நிறைய நாள் வாசிச்சேன், எனக்கு இது வாசிக்கிறது எப்படின்னு தெரியல, இது இந்த நூல் நான் 10 முறை கூட ஒரு கவிதையை வாசிக்கிறேன், அந்த கவிதையை எந்த கோணத்தில் வாசிக்கணும்னு தெரியல, அதை எப்படி நான் அணுகணும்னு தெரியல அப்படின்னு பேசுபவர்களாக இருக்கட்டும், எல்லா நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு கருவியாக, ஒரு திறவுகோலாக அமையக்கூடிய ஒரு புத்தகமாக அந்த கம்பம் செல்வேந்திரன் ஐயாவினுடைய வாசிப்பது எப்படி அப்படின்ற புத்தகமா இருக்கு. அவருடைய அந்த அடைப்பு குறிக்கிலேயே போட்டிருப்பாரு, 10 பருவத்திற்கான வாசிப்பு வழிகாட்டி அப்படின்னு போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த நூல்ல முழுமையா அவர் அதிகமா என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் பருவத்தினர் தங்களுடைய அந்த வாசிப்பு பழக்கத்தை விடுத்து எவ்வளவு ஒரு எல்லலுக்கும் கீழிக்கும் உள்ளாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி ஒரு தாய்மை உணர்வோடு அந்த நூலை தந்திருப்பார் நமக்கு. ஒரு மிகப்பெரிய புத்தகம். கண்டிப்பா இந்த தளத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வாசித்து மகிழ வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கிறேன். ஒண்ணு. 2வது, நான் வாசித்ததுல இருந்து ஒரு சில விடயங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்றேன். நான் அண்மையில வாசிக்கும் போது யுகபாரதியினுடைய மணப்பத்தாயம் அப்படின்ற ஒரு கவிதை நூல் படிச்சேன். அதுவும் மிக குறைந்த அளவின் பக்கத்தினுடையதான். அதுல ஒரு கவிதையை பதிவு செஞ்சிருப்பாரு. பால்வீச்சம் அடிக்கிற பருவத்திலேயே சாராய நடியை சரியாக கண்டுகொண்டேன் நான். அன்பு போதையில் அழுத்தி கொடுத்த அப்பாவின் முத்தம் சுர்ரென்று மூக்கிலேற எப்போது நினைத்திடனும் சுணங்கிடுவேன். அம்மா எப்படி ஆயுள் முழுவதும் அப்படின்னு தன்னுடைய அந்த கவிதையை நிறைவு செஞ்சிருப்பார். இந்த கவிதை பார்க்கும்போது, முதலில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த நிலை 2வது நிலை வாசிக்கும் போது அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்மளுடைய மனதில ஏற்படுத்துது. தன்னுடைய தந்தை ஒரு பையன்கிட்ட அழுத்தி தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுமாக ஒரு முத்தத்தை கொடுக்கிறாரு. அவர் போதையில இருக்கும்போது அந்த ஒரு முறை அந்த தன்னுடைய அப்பாவினுடைய அன்பு முத்தத்தை அனுபவிக்கும் போது அவனுக்கு அந்த போதை ரொம்ப இதாயிரு. அம்மா எப்படி அவனோட ஆயுள் முழுவதும் அவங்களுடைய இல்வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய அன்பு வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்ல கடைசி வரைக்கும் இருக்கும் போதான சூழல்ல கூட எப்படி அவ ஆயுள் முழுவதும் அந்த போதையை தாங்கி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 நிலையில பார்க்க அந்த கருத்தை. ஒன்று, உடல் இன்ப நுகர்ச்சிக்கான அந்த போதை, அதனால் ஏற்படக்கூடிய அந்த போதையை தாங்கிக் கொள்வது ஒன்னாக இருக்கலாம். 2வது, கவிஞர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல்னு பார்க்கும்போது, குடிபோதையில வரக்கூடிய அப்பாவை நாம் ஒரு நாள் பார்க்கும் போதேவும் நமக்கு எவ்வளவு மனத்தயக்கத்தையும் உடல் சோர்வையும் ஏற்படுத்துது. இதே இது அம்மாவை அவர் எத்தனை முறை அடித்திருப்பாரு, எத்தனை முறை தகாத வார்த்தைகள் திட்டிருப்பாரு. அப்ப குடிபோதையில் வரக்கூடிய தந்தையை எப்படி அணுகணும் என்றதை, அந்த சிக்கலை எப்படி நம்முடைய தாய் அனுபவித்திருப்பார் என்பதை இந்த கவிதை மறைமுகமாக சொல்லி செல்கிறது.
ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கவிதை நான் அண்மையில் வாசித்தது. இதே யுகபாரதி இன்னொரு கவிதை எழுதியிருந்தாரு. இல்லாதவற்றுக்கு கட்டுகிறான் கோபுரம், இருப்பதற்கில்லை ஒரு வீடு அப்படின்ற ஒரு கவிதை. நாம் பக்தியினால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை என்பது எல்லாருக்குமான ஒரு மன நிம்மதியை அல்லது மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக அமைகிறது. அந்த நம்பிக்கைக்கு மாறுபட்டு பேசாமல் கொஞ்சம் நாம் எல்லாத்தையும் ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த அனுபவம் போது இந்த கவிதை புரியும் நமக்கு. இல்லைன்னு கடவுளை நம்மளே திட்டிக்கிறோம். அதாவது நமக்கு நல்லது செஞ்சா கடவுள் இருக்காருன்றோம். நமக்கு நல்லது நடக்க நாம் எதிர்பார்த்த அல்லது நினைத்த காரியம் நடக்கல அப்படின்னா அந்த கடவுளையே நம்ம குறை சொல்றோம். ஆனா அந்த கோயிலுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய செலவு பண்றோம், கோபுரம் கட்டுற அளவுக்கு. ஆனா இருப்பதற்கு கூட ஒரு வீடு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வறுமை நிலையில இருக்கக்கூடியவங்க மூட நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்காகவும் சடங்குகளை செய்வதற்காகவும் கடன் வாங்கியாவது போய் வழிபாடு செய்வாங்க. ஆனா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் மறந்து விட்டு, இதே ஒரு கதையில நான் படிக்கும்போது ஒரு செய்தி வரும். ஜோசியக்காரர் போவாரு, உன்னுடைய வறுமை போகணும் அல்லது உன் கஷ்டம்லாம் நீங்கணும், நீ உன் கடனை ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காரியம் செய்யணும், அந்த பூசைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லுவாராம். சரி 10,000 ரூபாய் எப்ப ஏற்படுத்துவீங்க அப்படின்னு அந்த பூசாரிக்கு வேமாஸ் ஏற்படுத்திக்குவாங்க. எப்ப ஏற்பாடு செஞ்சுட்டு வருவீங்க கேட்கும்போது, நாளைக்கே நான் கடன் வாங்கிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு அந்த ஜோசியம் கேட்க போனவர் சொல்லுவாராம் அவர்கிட்ட பதில். அப்ப இவர் எதுக்கு போய் அவர்கிட்ட ஜோசியம் கேட்கிறேன், எனக்கு கடன்லாம் நீங்கணும் அப்படின்னு போய் ஜோசியம் கேட்கிறாரு. ஜோசியக்காரர் வந்து ஒரு சடங்கு பண்ணணும், அதுக்கு காசு வேணும்னு கேட்டா இவர் திரும்ப என்ன சொல்ற, அதுக்கும் கடன் வாங்க போறாரு. இது மாதிரியான சூழலைத்தான் கவிஞர்கள் எதிர்க்கிறார்கள். நம்ம ஏதோ பக்திக்கு மாறுபட்ட சிந்தனையில் இந்த தளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்யவில்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பயுமே நம்மளுடைய நம்பிக்கை என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு என்பதை யார் உணர்கிறார்களோ அப்போதுதான் நாம் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அடைய முடியும். அதற்கு எது ஒரு துணையா இருக்கும் அல்லது அதற்கு வந்து எது ஒரு விழிப்புணர்வு கருவியா இருக்கும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய படிப்பு மட்டும்தான், வாசிப்பு மட்டும்தான் அதற்கான ஒரு ஒரு மாற்று சக்தியாகவோ அல்லது விழிப்புணர்வு கருவியாகவோ இருக்கலாம். இன்னொரு கவிதை தாபு சங்கரனுடைய ஒரு கவிதை. கோயிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுகிறது கோபுர நிழல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியக்கூடிய கவிதை. ஏன்னா கோயிலுக்குள்ளேயே நீ வரக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அந்த கோபுர நிழல் வந்து வெளியில் நிற்கக்கூடிய அவனுடைய காலடிகள் வந்து பெறுது அப்படிங்கிறது. அப்ப அவனுடைய மனசுல என்ன இருக்கும் அப்படின்னா, கோயிலுக்கே போகாட்டி நான் வெளியில இருந்து அம்மனை பார்த்து தரிசித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்படி இந்த கவிதைகள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சமுதாய நிலையில் தன்னுடைய மனதிற்குள் ஒரு புலம்பலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை விளக்குவதாக நமக்கு இருக்கு. இந்த கவிதை மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகதையும் அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த படைப்பாளர்கள் எல்லாருமே வந்து சமூகத்தில் விளிம்புநிலை மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கவிஞர் யுகபாரதியா இருக்கட்டும் அல்லது தாபு சங்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த இப்ப நான் பேசின இந்த 3 கவிதைகளுமே விளிம்பு நிலையில் ஒரு நாள்தோறும் பார்க்கக்கூடிய சம்பவங்களை கண்முன் நிறுத்தக்கூடிய ஒரு கவிதையை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இதிலிருந்து மாறுபட்ட தன்மையுடையதான் நவீன கவிதைகள். அந்த நவீன கவிதைகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஏன் வாசிக்கிறோம், எதுக்கு வாசிக்கிறோம் அப்படின்னே தெரியாத அளவிற்கு ஒரு தன்னுடைய மேதமை தன்மையை காட்டுவதற்காக எழுந்ததாக அது இருக்கும். அதை வந்து வாசிக்கக்கூடியதற்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா இப்ப எப்படி நம்ம உணவுல வந்து நான் பிரியாணி சாப்பிடுவேன், எனக்கு பிரியாணியே பிடிக்காது, எனக்கு எப்பயுமே சோறு தான் பிடிக்கும் அப்படின்ற நமக்குள்ள ஒரு உணவுல கூட வந்து நமக்கு பிடித்தது பிடிக்காதது அப்படின்றது பாத்தீங்களா. அது மாதிரி வாசிப்புலையுமே வந்து எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதது அப்படி நான் இந்த பகுதி மட்டும்தான் வாசிப்பேன். இப்ப எடுத்துக்கிட்டா ஒரு எனக்கு வந்து நாவல் படிக்கிறதா விருப்பமா இருக்கும், கவிதை படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் உண்டு.
கவிதை எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாவல்ல அது நிறைய பக்கங்கள் இருக்கும், அது எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்கு இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் உள்ள ஒரே இது என்ன அப்படின்னா, நீங்க எதை படித்தாலும் நீங்க எதை தேர்வு செய்து படிக்கிறீர்கள், எந்த கருத்தை தேர்வு செய்து படிக்கிறீர்கள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இப்போ ஒரு நூல் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு எது சரின்னு படுதோ அதை எழுதிட்டு போவேன். ஆனா படைப்பு என்பது அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் படிக்கிறார்கள் அப்பனா எல்லாருக்கும் பொதுவான பொது சிந்தனை உடைய ஒரு செய்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு நிலையில இருந்து பார்க்கக்கூடியது. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் நவீன இலக்கியம். நவீன இலக்கியம் என்பது தன்னுடைய மேதமைத்தன்மையோ அல்லது தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருப்பது இந்த கோட்பாடுகள் சார்ந்த நவீன இலக்கியங்கள். ஆனா பொதுவா இலக்கியம் அப்படின்னு நம்ம இப்ப படிக்கக்கூடிய சிறுகதையா இருக்கட்டும், அல்லது கவிதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், அல்லது சங்க இலக்கியங்கள் போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களாகவே கூட இருந்தாலும், பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையோ அல்லது நமக்கு ஒரு செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அந்த நூல் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அது போன்ற நூல்களை நாம் தேர்வு செய்து வாசிக்க வேண்டும். நம்மளுடைய இலக்கியங்கள் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அறத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த அறத்துல என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா கூறுகளையும் கதை கருவாக கொண்டு வெளிப்படுத்தப்படக்கூடிய இலக்கியங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. சங்க இலக்கியங்கள் தொடங்கி இப்போ நம்ம நவீனத்துல இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களாக இருக்கட்டும், அல்லது கண்ணதாசன், வாலி, இது போன்ற மறைந்த கவிஞர்களாக இருக்கட்டும், அல்லது நிறைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைத்து கொண்டு தற்போது வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய கவிஞர்களாகவோ அல்லது சிறுகதை படைப்பாளர்களாகவோ இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கு மக்களுக்கு எது தேவையோ அந்த கருத்தியலை கொண்ட படைப்பாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அது சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா, அவங்க அது வெற்றி பெறுது அப்படின்னா அவங்க ஏதோ இட்டுக்கட்டி ஒன்றும் சொல்ல கிடையாது. அவங்க பார்த்த சம்பவங்களை நமக்கு பதிவு பண்றாங்க. அது பதிவு பண்ணும் போது அந்த செய்தி நம்மளுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தவறை நமக்குள் சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கான ஒரு களமாக இலக்கியங்கள் அமைக்கின்றன என்பது என்னுடைய அனுபவத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி. என்னன்னா, இப்ப நான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னா அந்த தவறை என்னுடைய நண்பரோ அல்லது என் கூட இருக்கவங்களோ சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் மனித மாண்பு. ஆனா நம்மளுடைய மனசு என்ன சொல்ல அப்படின்னா, அது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணமாவும் இருக்கலாம். என்னையவே தப்பு சொல்றானா, நான் எதுக்கு இவன் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு அகங்காரம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு இயல்பாகவே இருக்கும். 100% இல்லாவிட்டாலும் ஒரு 10 விஷயம் 10 தப்பு சொல்றதுல ஒரு தப்பாவது நம்ம சொல்லும். 9 தப்பு அவன் சொல்லும்போது ஆமா நான் பண்ணது தப்புன்னு எதிர்ப்போம். ஏதாவது ஒரு தப்புன்னு அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்றது நம்ம யோசிப்போம். அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த தப்பை மறைமுகமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு பக்குவம் இலக்கியத்துக்கு இருக்கு. அப்படி நான் படிச்சு உணர்ந்த ஒரு கவிதை. அது எனக்கு நடந்தது கிடையாது, என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டது. அதை நான் எதோட பொருத்தி பாக்குறேன் அப்படின்னா, வரதராசன் மூவா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் குரட்டை ஒளி அப்படின்ற ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த குரட்டை ஒளின்ற கதையில 2 குடும்பத்தை நிலைய சொல்லியிருப்பாரு. வடபகுதி தென்பகுதி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. வடபகுதியில நல்ல வசதியானவங்களா இருப்பாங்க, தென்பகுதியில வசதி குறைவானவங்களா இருப்பாங்க. தென்பகுதி இருக்கவங்க நல்ல வசதி குறைவா இருந்தாலும் தன்னுடைய 5 குழந்தைகள் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருப்பாங்க. வடபகுதி இருக்கவங்க நல்ல வசதி வாய்ப்பு, லக்ஸரியான வாழ்க்கை. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, மாட மாளிகையில் எழுப்பி நாள்தோறும் ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு அடைந்தவர்கள், அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க. ஆனா அந்த வீட்டுல யாருமே கிடையாது, குழந்தைகள் இல்லை, தங்களுடைய முன்னோர்கள் யாருமே கிடையாது, அவங்க கணவன் மனைவி மட்டும்தான். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. இந்த நாய்க்குட்டி வளர்க்கும் போது அந்த நாய் ஒரு நாள் சத்தம் எழுப்புது.
அதை வந்து அந்த வடபூதி இருக்கவங்க அந்த நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த குடும்பம் நடக்குது. இங்க போகும்போது ஒரு நாள் அந்த நாய் வந்து காணாம போயிருது. அந்த நாய் வந்து அடிபட்டுருது. அதை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க, கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அந்த நாய் காணாம போன சமயத்துல வடபூதி இருக்கவங்க சரி சனியை போய் துளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நினைச்சிட்டு பேசாம இருக்காங்க. திரும்ப வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாயிருச்சு. சிக்கலான உடனே இந்த நாய் வந்து திரும்ப அந்த அடிபட்டு வந்த நாய் வந்து வழியில துடிக்குது, கத்துது. இதுக்கு அந்த வடபகுதியில இருக்கவங்க வந்து ரொம்ப சோகமா இந்த சோகமா இருக்க அந்த குடும்பத்தை பார்த்து மேலும் திட்டுறாங்க. திட்டினோடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த நாய்க்கு எப்படியப்பா இன்னும் சாப்பிடாம இருக்கிறதுனால இருக்கும், பால் வச்சா சரியான ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து அந்த பாலே கூட இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, எதுவுமே இல்லையேன்னு நினைச்சு தவிக்கும் போது அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த அந்த 5 குழந்தைக்கு தாயா இருக்க பாத்தீங்களா, அந்த தாய் வந்து தன்னுடைய தாய்ப்பாலை வந்து ஒரு பஞ்சு எடுத்து அந்த கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தேங்காய் ஓடு இருக்கு பாத்தீங்களா, அந்த தேங்காய் ஓடுல அந்த தன்னுடைய தாய்ப்பாலை பீச்சி அந்த பஞ்சுல இருந்து ஒரு பஞ்சை வச்சு அந்த பஞ்சை அமைக்க அந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறா. அந்த நாயும் அந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே தூங்குது. இந்த நாய் இங்கிட்டு அமைதியா தூங்க, அந்த வடபகுதியில் இருக்கவங்க நல்ல குரட்டை ஒலி எழுப்பி தூங்குறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த மனப்பான்மை கிடையாது. ஏழ்மை நிலையில இருக்கவங்களை பார்த்து அவங்களை ஏளனம் செய்யக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா வறுமையாக இருந்தாலும் தான்கிட்ட தன்னுடைய குடும்பத்தையே நடத்தக்கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி இல்லாவிட்டாலும் ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனாக கருதக்கூடிய அந்த நாய்க்கு கூட ஒரு மனிதாபமானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஏழை தாயினுடைய அந்த ஒரு பாத்திர படைப்பு, இந்த ரெண்டையும் தான் நம்ம இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அப்ப இந்த கதையை படிக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு கற்பனையில அவருடைய கருத்தையோ அல்லது அவருடைய வீட்டுல நடந்ததையோ பதிவு பண்ணிட்டு போயிடல. சமுதாயத்துல எங்கேயோ ஒரு பார்த்த ஒரு கேட்ட ஒரு பதிவை, ஒரு அவல நிலைய தன்னுடைய கருத்துல தன்னுடைய கருத்தை அந்த கதையில வந்து பதிவு செய்கிறார். இப்ப இதை படிக்கும்போது இதே நிலையில இருந்த ஒரு ஏழை தாயினுடைய மனம் வந்து மகிழ்ச்சி அடையும், இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல உதவணும் அப்படின்ற ஒரு உந்து சக்தி இருக்கும். இதற்கு எதிர்ப்பதமா அந்த வடபகுதி இருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கக்கூடிய நிலையில அதே மனசூழலை கொண்டவங்களுடைய எண்ணத்துல போய் இந்த கதையை படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு முகத்தில் பலார் என்று அரைந்தது போல் ஒரு உணர்வை ஏற்படும். அப்ப ஒரு படைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத மனிதர்களை அங்கீகாரம் செய்கிறது. யார் யாருக்கு தவறை சுட்டி காட்டணுமோ அவர்களுக்கு தவறை சுட்டி காட்டுது. வெளிப்படையாக வாய்விட்டு மனிதர்கள் சொல்லாத விடயங்களை ஒரு நூல் தன்னுடைய எழுத்தின் மூலமாக பதிவு செய்கிறது என்றால் அதுதான் படைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று கூறலாம். அந்த வகையில் தான் ஒவ்வொரு படைப்பும் நமக்கு இருக்கின்றன. இதுல நான் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் எந்த ஒரு இளைஞர்கள்ட்டையுமே வாசிப்பு பழக்கம் இல்லை என்பதுதான். நான் கண்கூடா போயிட்டு பாடம் நடத்தும் போது எங்களுடைய மாணவர்கள்ட்ட கவிஞர்கள் கேட்டா கவிஞர்களுடைய பேர் வந்து ரொம்ப குறைவா சொல்லுவாங்க. ரொம்ப நமக்கு தமிழகம் அறிந்த கவிஞர்களுடைய பேர் சொன்னாங்க அப்படின்னா அந்த கவிஞருடைய பேர் தெரியல. அப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நான் காமராசன், மீரா, அப்துல் ரஹ்மான், இது போன்ற மேத்தா, இது போன்ற ஆளுமையினுடைய பெயர்களை கூட இன்னும் தெரியாமல், அவருடைய பேரே தெரியாதுன்னா அவருடைய படைப்புகளை எப்படி இன்றைய இளைய சமுதாயம் வாசித்திருக்கும், அதுவும் தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள். அப்ப இன்றைய வாசிப்பு நிலை எப்படி தேங்கி கிடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது மனம் விரும்பத்தான் செய்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. நாம் மட்டும் வாசித்தால் போதாது, இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும் இதை கேட்டு நாள்தோறும் ஏதோ ஒரு புத்தகங்களை வாசித்தால் மட்டும் போதாது. இந்த தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள்,
தங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த நண்பர்கள் இருப்பார்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவினர்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், அதுக்கடுத்து அந்த உறவினர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நம்மளுடைய வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேணும். கூடுமானவரை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காவது அவர்களுக்கு நல்ல கல்வி சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு ₹1,00,000 கொடுத்து ஒரு நல்ல ஒரு பள்ளியில அவங்கள போய் சேர்த்து அவங்கள நல்ல பாடத்தை படிக்க வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க படிக்கக்கூடிய அந்த பாடம் ஒரு நிலையில நின்று போயிடும். அவங்க எப்படி பொது நிலையில இருந்து வாசிக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் அவங்க மற்றவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு பகுத்த ஆய்வாளர்களாக இருப்பார்கள். அந்த பழக்கத்தை இளம் பருவத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு ஊக்குவிங்கள். நாம் வாசிப்பதை காட்டிலும் நம்முடைய இளம் பிள்ளைகள் வாசிப்பதுதான் தற்போதைய இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாக இருக்கும். அவர்களுடைய விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம். அதனால கூடுமானவரை ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தையாவது அந்த குழந்தைய வாசிக்க விடுங்க. அந்த பிள்ளைய நீங்க மனப்பாடம் பண்ண சொல்ல வேணாம். வாசிச்சு அதுல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க கலந்து பேசுங்க. அது நீங்க படிச்ச ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு தத்துவத்தையோ அல்லது ஒரு பொன்மொழியோ அல்லது ஒரு திருக்குறளா கூட இருக்கட்டும், அந்த திருக்குறளையோ கூட அவங்ககிட்ட பத்தி பேசுங்க. அவங்க பேசும்போது அவங்களுக்கான ஒரு உணர்ச்சி வரும், அவங்க படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். எதுவுமே ஒரு ஆர்வத்தை தூண்டணும். ஆர்வம் இல்லாம நீ என்னதான் படிக்க சொன்னாலும் அவங்க படிக்கவே மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ₹1,00,000 கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம், நம்ம பிள்ளை படிக்கவே மாட்டேன்னு. அவனுடைய ஆர்வம் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப ஆர்வத்தை முதல்ல ஏற்படுத்திக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க போய் ஒரு படிக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் படிப்பான். அதனால முதலில் அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுங்க. ஏன் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா, நான் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது உண்டு. நம்ம ஒரு திரைப்படம் பார்க்க போறோம். அந்த திரைப்படம் பார்க்கும்போது 2 மணி நேர படம் பார்த்துட்டு அந்த 2 மணி நேரமும் என்ன நடந்தது, என்ன காட்சி அந்த திரைப்படத்தில் ஓடியது, ஒரு காட்சிக்கு அடுத்ததாக அடுத்து என்ன காட்சி வரப்போகிறது என்பதை யூகித்து சொல்லக்கூடிய அல்லது மனப்பாடமாக ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஏன் 2 மணி நேர திரைப்படத்திற்கு போய் அந்த ஸ்பெண்ட் பண்ண நேரம் அல்லது அந்த 2 மணி நேர திரைப்படத்தை முழுவதுமாக நாம் உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கு. ஏன் ஒரு 2 பக்கத்தையோ அல்லது 2 குறளையோ நம்ம வெளிப்படுத்த முடியல அப்படின்னா, அந்த 2 மணி நேர படத்தை ஆர்வத்தின் பொருட்டாக பார்க்கிறார்கள். அந்த 2 மணி நேர திரைப்படம் நமக்கானது என்று நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாசிப்பு என்பது ஒரு ஆர்வ மென்மையின் காரணமாக ஏதோ ஒரு கடமைக்கு அப்படின்னு படிக்கணுமே அப்படின்றதுக்காக பாட புத்தகத்தை படிப்பதனாலும் வாசிப்பு பக்கமே திரும்பாம இருப்ப அந்த ஆர்வமே இல்லாம இருப்பதனாலும் தான் இந்த சிக்கல் இருக்கிறது. தன்னை ஒரு அறிவாளியாக அப்படின்றதை விட தான் ஒரு முட்டாளாக ஆகிவிடாமல் இருப்பதற்கு வாசிப்பு என்பது மிக முக்கியம். வாசிப்பு என்பது ஒருவனை அறிவாளி என்று சொல்லிக் கொள்வதற்காக கிடையாது. தன்னுடைய மனித மானுட சிந்தனையினுடைய ஒரு சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை, மனிதனை விலங்கிடமிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஒரே அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுத்தறிவுக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்துபட்ட தீவிர வாசிப்பு என்பது மட்டும்தான். எனவே கூடுமானவரை நம்முடைய குழந்தைகளையோ அல்லது நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையோ வாசிப்பதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுப்போம். அப்போதுதான் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு இருக்க முடியும். இல்லாட்டி அவங்களுடைய சிந்தனை வேறு நோக்கி பல்வேறு அறத்திற்கு மாறான செயல்கள் அவர்கள் செய்வதற்கு நாம் காரணமாக இருந்து விடுவோம். எனவே கூடுமானவரை நல்ல நூல்களை தேர்வு செய்து வாசிப்போம் என்பதை கூறி இந்த தளத்தில் பங்கு கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தம்பி அவர்களே. மைக் மட்டும் நன்றிங்க. மிகவும் சிறப்பான பகிர்தல். வாசிப்பு எந்த அளவிற்கு ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் என்பதை குறித்த ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும்
வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த வார இறுதிகளில் ஏதேனும் உங்களுக்கு பிடித்த இலக்கிய புத்தகங்களை எடுத்து ஒரு அரை மணி நேரமாவது வாசித்தால், அது இன்றைய சிறப்புரைக்கு கிடைத்த ஒரு முக்கியத்துவமாக, ஒரு அங்கீகாரமாக நிச்சயமாக இருக்கும். நானும் எனது குழந்தைகளுக்கு இந்த கோடைகால விடுமுறையில் அன்றாடம் ஒரு பக்கத்திலிருந்து 3 பக்கங்கள் வரை இருக்கக்கூடிய சிறு சிறு கட்டுரைகளாக அன்றாடம் மாலை பொழுதுகளில் அலுவலகம் முடிந்து வந்த பிறகு குழந்தைகளோடு அமர்ந்து அவர்களுக்கு வாசித்து காட்டி ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கின்றேன். இப்பொழுது அவர்களது கரங்களில் புத்தகம் தவழ்வதை பார்க்கும் பொழுது ஆனந்தமாய் இருக்கின்றது. தரணி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய கடவுளை தரிசித்த கதை, தற்பொழுது எப்போதாகிலும் மரம், நமது அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அரவிந்தன் எழுதிய எப்போதாகிலும் மரம் என்ற புத்தகத்தை குழந்தைகள் படித்து கொண்டுள்ளார்கள். கடந்த வாரம் ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியான வளரி எழுத்துக்கூடம் வெளியிட்ட யாதுமாகி நின்றோம் என்ற 22 பெண் கவிஞர்கள் எழுதிய, உலகளாவிய பெண் கவிஞர்கள் எழுதிய அந்த கவிதை தொகுப்பினையும் பிள்ளைகள் வாசித்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாம் தான் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அந்த வாசிப்பு அனுபவத்தை அவர்களுக்குள் எடுத்து செல்லும் பொழுது வளமான தலைமுறையை நம்மால் உருவாக்க இயலும். அதற்கான சான்றாக அன்பு தம்பி அவர்கள் இலக்கிய செழுமை நிறைந்தவராக, என்றென்றும் இலக்கியம் சார்ந்த உணர்வுகளை ஒவ்வொருவருக்கும் கடத்தி செல்பவராக தமது வாழ்வியல் பணியை வெகு சிறப்பாக நேர்த்தியுடன் செய்து வருகின்றார். அன்பு தம்பி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அவரது எண்ணங்கள், ஏக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவேறவும், இன்னும் அவர் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறப்பான முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகளை அடையவும், நிறைய நிறைய சாதனைகளை தொகுத்து சரித்திரம் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் அருணா சுந்தரராஜன் அவர்கள். வளரி எழுத்துக்கூடத்தின் நிறுவனராக பயணித்து வருபவர். நிறைய நிறைய பெண் ஆளுமைகளை, கவிஞர்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வெளிப்படுத்தி வருவதில் ஒரு முக்கிய பங்காற்றி வருபவர். இதுவரை 24 கவிதை தொகுப்புகள் பெண் கவிஞர்களால் எழுதப்பட்டு இந்த உலகிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சிறப்புமிக்க ஒரு பணியினை எடுத்து செல்லக்கூடிய அன்புள்ளம் நிறைந்த அன்பு சகோதரர் அவர்கள் நாளை நமது தளத்தில் தமது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார். நமது பைந்தமிழ் இலக்கிய பேரவையுடனும் கரம் கோர்த்து செயல்படுவதில் இந்த வளரி எழுத்துக்கூடம் என்றென்றும் ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்றது. அன்பு ஐயா அவர்களை நாளைய நிகழ்வில் நாம் சந்திப்போம். நிறைய நிறைய அனுபவங்களை அவர் வாயிலாக பெற்றுக்கொள்வோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் மெருகேற்றுவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல தம்பி அதிவீர பாண்டியன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நேற்று தன்னுடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடினார். இன்று நம்மோடு கலந்து கொண்டு வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரொம்ப அழகான நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்காரு. வாசிப்போம் அப்படிங்கிறது கூட நம்ம நிறைய வடமொழி சொற்கள் நம்ம தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறதும் சில சமயம் நம்ம அதை கலந்து உபயோகிச்சுட்டு இருக்கோம். வாசிப்பு அப்படிங்கறத தாண்டிலும் படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத சொன்னாரு. பொதுவா படிப்பு அப்படிங்கிறத நம்ம துறை சார்ந்தோ இல்ல பாடநூல் சார்ந்து படிக்கிறது, நம்ம ஒரு வேலையா படிக்கிறது, வேலைக்காக படிக்கிறதுங்கிறது மாதிரி எடுத்துக்கிறோம். வாசிப்பு அப்படிங்கறத சும்மா ஒரு பொழுதுபோக்காக அப்படி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை, எல்லாத்தையுமே நம்ம படிப்பு அப்படிங்கிறதாவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாரு.
ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு 10 நதி வழியா போனா நம்ம நதியாக மாற மாட்டோம். ஆனால் ஒரு 10 புத்தகங்கள் படிச்சா அந்த மனிதர்கள் போல, அதுல வர்றவங்கள போல நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. பேச்சாளர்கள் அனைவருமே படைப்பாளர்களாகவும் மாற முடியும். வாசிப்பு அப்படிங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்ல 3 வகையில வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல துறை சார்ந்து நம்ம படிக்கிறது, பள்ளி படிப்போ இல்ல நம்ம துறை சார்ந்து படிக்கும் படிப்புகள். அடுத்ததாக இலக்கிய நூல்கள். அவங்க வந்து ஒரு ஆர்வம் காரணமாக தத்துவம், ஆன்மீகம் இந்த மாதிரி நூல்களை நம்ம படிப்போம். அதுக்கு அடுத்ததாக பொழுதுபோக்குக்காக வாசிப்பது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சிறுகதைகளோ இல்ல முகநூல்லையோ நம்ம சில இதை வாசிப்போம். அதெல்லாம் பொழுதுபோக்கு சார்ந்து வாசிப்பது. 4வது அப்படின்னு பார்த்தோம்னா துறை சார்ந்து அதுல எல்லாத்தையுமே ஆழ்ந்து போய் அதுல போய் படிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா தரப்பட்டதையும் சேர்ந்து வாசிப்பது அப்படிங்கிறது ஆழ்ந்த வாசிப்பு. இது இந்த 3 வாசிப்பும் இருந்தாதான் இந்த 4வது நிலைக்கு நம்ம செல்ல முடியும். வாசிப்பு அப்படிங்கிறது நம்ம மனதை லேசாக்குது. வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறை அனுபவங்களை கொடுப்பதாக இலக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு புதுமை பித்தன் அவர்களுடைய ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற ஒரு சிறுகதை மூலமாக ஒரு எழுத்தாளன் எவ்வளவு வறுமையில இருக்கிறார், ஒரு ரூபாயோடு ஒரு நாளை கழிக்க வேண்டிய வறுமை, அதிலும் அந்த அறத்தை எப்படி காக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு கதை. அதே மாதிரி ஔவையார் சொன்ன அந்த கதை ஒன்றை இரண்டாக்கி இரண்டை ஒன்றாக்கி, அதாவது வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துடுறாங்க, விருந்தினர் வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த 2 நேரம் காலை மதியம் அப்படி சாப்பாடு போடாம 2ஐயும் சேர்ந்து 2ஐ ஒன்றாக்கின்னு ஒருவேளை உணவாக கொடுக்கிறது. ஒன்றை இரண்டாக்கி அப்படிங்கிறது ஒரு கீரை அப்படிதான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த கீரையே கூட்டு ஆக்கி குழம்பாக்கி அந்த மாதிரி ஒன்றை இரண்டாக்கி கொடுக்கிறது. இப்படி எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த அறத்திலிருந்து வழுவாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த இலக்கியங்கள் மூலமாக நம்ம கத்துக்கிறோம். கன்னட மொழியில அனந்தமூர்த்தி அவர்கள் எழுதின புத்தகங்களை வாசித்திருக்கிறாரு. அதே போல தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்கள் எழுதிய செம்மீன், தோட்டியின் மகன், இந்த மாதிரி வேறு மொழிகள்ல வாசிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். படைப்பவர் படிப்பவரின் மனதோடு ஒரு ஆழ்ந்து உரையாடுவது போல இருக்க வேண்டும். அதே போல் சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்றது மாதிரி சங்க இலக்கியங்கள் வந்து படித்தவருக்கானது மட்டுமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மாறி மக்களுக்கான இலக்கியமாக அந்த வாழ்வியலோடு ஒன்றாக இணைய வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும், சமூகத்தோடு ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்றாரு. செல்வேந்திரன் அவர்கள் வாசிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதன் மூலமாக ஒரு கவிதையை எப்படி அணுகலாம், நமக்கு ஒரு கதையை எப்படி அணுகலாம், இல்ல நம்ம அதுல இருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறது, இல்ல எனக்கு என்ன படிக்க பிடிக்கும், இந்த மாதிரி வாசிப்பது எப்படிங்கிறது குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. அது எல்லோருமே வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த புத்தகத்தை படிக்கலாம். யுகபாரதி அவர்களோட கவிதை, அதுல ஒரு குடி பழக்கத்தினால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்னா அந்த மனைவி, மகன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கங்கிறத பத்தி ஒரு கவிதை இருக்கு. அதே போல பக்திங்கிறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேறங்கிற மாதிரி ஒரு கவிதை. கோயிலில் அனுமதிக்க மறுக்கப்பட்டவரின் காலில் விழுகிறது கோபுர நிழல் அப்படிங்கிற ஒரு கவிதை வரிகள். அது குரலற்றோர்களின் குரலாக அந்த பேசுகிறது இந்த கவிதை வரிகள் எல்லாமே. இந்த மாதிரி நவீன இலக்கியங்கள் எல்லாமே மக்களோட வாழ்வை பற்றி பேசுவதாக இருக்க வேண்டும். நாம ஏதாவது அதுல தவறுகள் செய்திருக்கோம் அப்படின்னா அத இலக்கியங்களை அந்த படிக்கும்பொழுது நம்ம மாறுவதாக திருந்துறது மாதிரியான ஒரு இலக்கியங்களாக இருக்க வேண்டும். ஒரு நாய்க்கு பால் எப்படி வறுமையில இருக்கவங்க கொடுக்குறாங்க, செல்வம் இருக்கிறவர்கள் அதை கொடுக்கிறது இல்ல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த மாதிரி பல வாழ்வியல் அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனிதர்களை பற்றி புரிந்துக்க முடியும். பகுத்தறிவு தான் நம்ம விலங்கிடமிருந்து வேறுபடுத்தி நம்மை காண்பிக்கிறது. அந்த பகுத்தறிவை கொடுப்பது இந்த வாசிக்கும் பழக்கம் அப்படிங்கிற அழகான கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை, வாசிப்பின் முக்கியத்துவத்தை இன்று அதிவீர பாண்டியன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிக்க நன்றிங்க அதிவீர பாண்டியன். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று பயணம் செய்ய வந்திருக்கும்
அதிவீர பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்து பயணத்துக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கிங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க அதிவீர பாண்டியன் ஐயா அவங்க கருத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ படிச்சிருக்காங்க. படித்ததை எப்படி அந்த படிக்கும் பொழுது இப்படிலாம் இருக்கிறவங்க படிக்கும் பொழுது அந்த மனசுல உதிச்சிரும். என்னன்னா, ஐயோ இதில் இவ்வளோ கருத்து இருக்கு, இதை எப்படி நம்ம மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உதிச்சு தான் ஐயா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல ஒரு தாய் குழந்தைகளுக்கு எப்படி ஊட்டி விடுவாங்களோ அந்த மாதிரி நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் படித்து சொல்லி கருத்தை சொல்லியிருக்காருன்னா கருத்தை ஊட்டி விட்டுருக்காங்க. அதை எடுத்து நம்ம பின்பற்றணும். நான் வந்து சொல்ல வந்த கருத்து என்னன்னா, ஆரோக்கியம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஐயா சொல்லும் பொழுதே என் மனசுல உதிச்சதை நான் சொல்லிடுறேன். ஒரு குழந்தைய படி படி படின்னாக்கா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்க முன்னாடி நம்ம உட்காந்து படிக்கணும். படிச்சு அது ஒரு சில கருத்தை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையா இது பண்ணி அவங்களுக்கு உணர்த்தி ஊட்டி விடணும். அது போய் அப்படியே அந்த கருமையத்துல பதிச்சு அவங்களும் படிக்கணுங்கிற அந்த உணர்வை தூண்டும். இத ஐயா அவங்க ஆரோக்கிய ஆப்ரேட் அவங்க பின்பற்றுறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எல்லாருமே நம்ம குடும்பத்துல உள்ள அனைவருமே செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். குழந்தைங்க தான் நம்ம எதிர்காலம். அவங்களுக்கு நம்ம இப்ப எப்படி கொடுக்குறோமோ அதுதான் பிற்காலத்துல அவங்க நல்லா வர்றதுக்கு ஒரு வழி. இதை தான் நம்ம செய்யணும். ஆர்வத்தை நல்லா தூண்டி விடணும்னா இந்த பழக்கம் இருந்தாலே போதும். சும்மா எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அவங்க எதிரில் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு வேற ஏதாவது கதை பேசி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் உட்காந்து அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். நம்ம பேசுறதுல தான் அவங்களுக்கு கவனம் வரும். அதனால குழந்தைங்க முன்னாடி நம்ம படிக்க தூண்டணும்னா இந்த ஆரோக்கிய அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அவங்க எதிரில் நம்ம படிக்கணும், நம்ம வாசிக்கணும். அதுதான் நல்லது. இந்த ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டுட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படி பாண்டியவங்க பேசும்பொழுது இப்படி அந்த படிக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி உணர்வு இருந்ததுன்னா படிக்கும் பொழுது இதுல ஒரு கதை படிச்சாலும் அப்படியே மாறிடுவேன் நானும். அந்த மாதிரி அவங்க படிக்கும் பொழுதே இதை எப்படி ஐயோ இவ்வளோ கருத்து இருக்கு, இதை எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு ஆர்வத்துல தான் இன்னைக்கு அந்த ஆர்வத்தோட வந்து பேசினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா உங்களுக்கு பல கோடி நன்றிகள். அதே மாதிரி நம்ம
ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றது அதான். இந்த தளத்துல கொடுக்கறது எல்லாமே பொக்கிஷம். அதை வந்து நம்ம எல்லாரும் எடுத்து கையாளணும். சும்மா காதுல கேட்டதோட போகக்கூடாது, போக மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துல உங்க சொல்லிக்கிறேன். குழந்தைங்கள ரொம்ப அருமையா நம்ம வளர்க்கணும்னா இதுதான் வழி. புக்கு படிக்கக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த மாற்றம் வந்துடும். ஐயா நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க, கற்பகவல்லியும் எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால அந்த உள்கருத்தை கொஞ்சம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஐயா அவங்களுக்கு நேற்று பிறந்த நாள், இன்னைக்கு நான் அவங்கள வாழ்த்திடுறேன். இந்த வாழ்த்து கூட நான் அனுபவிச்சதை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு சும்மா வாழ்த்தே கிடையாது. நான் அப்படியே அணுவா ரசிச்சு அந்த வான்காந்தத்தோட இணைஞ்சு அந்த ஆற்றலை வாங்கி அப்படியே உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஆர்வத்துல தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது புரிஞ்சு நீங்களும் வாழ்த்துங்க, ஒவ்வொருத்தையும் வாழ்த்துங்க. வாழ்த்த வாழ்த்த அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க பாண்டியன், அதிவீர பாண்டியன் அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. புவனா வணக்கம், நீங்க பேசலாம். தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் புவனா, நீங்க தொடரலாம். நல்லா தெளிவா கேக்குது, நீங்க பேசுங்க. கேக்குதுங்களாங்கம்மா? நல்லா தெளிவா இருக்கு. வாசிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது பற்றி அதிவீரண்டியன் சார் அவர்கள் மிகவும் தெளிவாக நம்மிடையே விளக்கினாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுங்க. குழந்தைகளிடம் வாசிப்பது எப்படி பற்றி நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் அவர் நிறைய கருத்துக்கள் சொன்னாருங்க. மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க அம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க புவனா. நீங்க புதுசாக நம்ம தளத்துக்கு வந்து இணைந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நேற்றுல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு பேசிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தினமும் இணைஞ்சிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. முனைவர் அழகேசன் வணக்கம், நீங்க பேசலாம். புவனா உங்களோட மைக் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, அந்த வலது மூலையில இருக்கு. நன்றிங்க புவனா. முனைவர் அழகேசன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா பேரு அதிவீர பாண்டியன். அது என்னன்னா, நூல்கள்ல அதிவீர ராம பாண்டியன் அப்படின்னு ஒரு புலவரோட பேரை பார்த்து திடீர்னு அதிவீர பாண்டியன் அப்படின்னு சொல்ல வரல. இடையில ராம அப்படின்ற ஒரு இதை சேர்த்து சொல்ற மாதிரியே ஒரு இது வந்துச்சு. நான் அதனாலயே பார்த்து சொல்லணும் அப்படின்ட்டு 2 தடவை சொல்லி பார்த்துட்டு தான் சொல்றேன். ஐயாவோட பேச்சுல இருந்து என்ன அப்படின்னா, வாசிக்கணும், நிறையவே நம்ம வாசிக்கணும். அதை விட நம்மளுடைய துறை சார்ந்து வாசிப்புகள் ரொம்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. குறிப்பா அந்த முக்கியமா யுகபாரதி கவிதையை மேற்கோள் காட்டினாரு. அதே நேரத்துல ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதையை மேற்கோள் காட்டினாரு. ஐயா பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. முதல்ல கிளப் ஹவுஸ் தொடங்கின காலத்துல பாத்தீங்கன்னா, செல்வேந்திரன், சாரு நிவேதிதா இவங்கெல்லாம் அதிகமா கிளப் ஹவுஸ்ல வருவாங்க. அப்பெல்லாம் கிளப் ஹவுஸ்ல பயங்கர கூட்டமா இருக்கும். நம்ம பேசுறதுக்குள்ளேயே ரொம்ப காத்திருக்கணும். அப்போ செல்வேந்திரன் பேசும்போது இதே மாதிரி வாசிப்பை பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு. நீங்க சொன்ன அந்த வாசிப்பது எப்படி அந்த நூலை மேற்கோள் காட்டும் போது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. நல்ல பல ஆளுமைகளை பத்தி நிறையவே நீங்க பேசியிருந்தீங்க. வாசிப்பது எப்படி அப்படிங்கிறதே நமக்கு இன்னைக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கு. மாணவர்கள்ட்ட நீங்க போய் கேட்கும்போது கவிஞர்கள் பேர் கேட்டா யாருக்குமே பிரபலமான கவிஞர்கள் கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க.
நான் பள்ளி அளவிலையும் இதே பிரச்சனை தான் இருக்கு. கல்லூரி அளவிலும் இதே பிரச்சனை இருக்குதுங்கிறது தான் இங்க சிக்கலே. என்ன அப்படின்னா, யாருமே பெருசா வாசிக்கிறது இல்ல. மேலோட்டமா தான் இருக்கு. அ அப்படிங்கிற இத தாண்டி என்ன அப்படின்னா, படிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்த தளத்துக்கு அடுத்த இதுக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட நெறைய பேர்ட்ட இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது ஏனோ, அது யாருக்குமே வாசிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அது இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, தங்கள் துறை சார்ந்த விஷயங்கள கூட யாருமே இது பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு 6 மாசம்னு நெனைக்கிறேன். ஒரு நீதிபதி பேசும்போது, நெறைய பேர் வந்து வழக்கறிஞர்களா வர்றாங்க. ஆனா, அன்னன்னைக்கு நடக்கிற சட்ட நிகழ்வுகள பத்தியோ, சட்டம் சார்ந்த விஷயங்கள பத்தியோ எதுவுமே படிக்கிறது இல்லன்ற மாரி ஒரு பேச்சுல சொல்லியிருந்தாரு. அது திடீர்னு நினைவுக்கு வந்தது. இப்ப எங்கேயுமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் டெக்னாலஜில பெரிய ஆள் அப்படின்னா கூட, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள அவங்க வாசிக்கணும். இதுவும் இருக்கிறது இல்லைங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. நம்மள நாமே அப்டேட் பண்ணிக்கிறதுங்கிறது, வேலை, தொழில் சார்ந்து மட்டும் இல்ல. வாசிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்மள நாமே இது பண்ண முடியும். அப்புறம் ஐயாவோட வாசிப்புல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது, நாளிதழ்கள்ல வர கட்டுரைகள் படிக்கிறது, சிற்றிதழ்கள் படிக்கிறது, இந்த விஷயங்கள நினைவு கூர்ந்தார். என்னை பொறுத்தவரைக்கும் புத்தக வாசிப்பு மட்டும் வாசிப்பு இல்லை. நிச்சயமா புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாளிதழ்கள வாசிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம நாளிதழ்கள் அப்படின்னா, சாதாரண செய்திகள மட்டும் எடுத்துக்க கூடாது. அதிலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வர பல கட்டுரைகள் ரொம்ப நல்ல உயர்தரமான கட்டுரைகளாவும் இருக்கு. அப்படிங்கிறதும் அவருடைய பேச்சுல நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு நன்றி. அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க முனைவர் அழகேசன். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதிவீரபாண்டியன். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பேசினாங்கன்னு என்னால் வந்து முழுசாக கேட்க முடியல, அதை நான் ரிப்ளைல கேட்டுக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள்கிட்ட வந்து தமிழ் வாசிப்பு தமிழ் படிக்கிறத வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா அந்த வாசிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளை பண்படுத்துறது மட்டும் இல்லாம நமக்கு நம்மளுடைய மொழியில என்னென்ன சிறப்பு இருக்கு, அது ஒரு மாற்றம். அதாவது இலக்கியம் அப்படின்னாவே சமுதாயத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன நடக்குதோ அந்தந்த பிரதிபலிப்பு வந்து அந்த இலக்கியங்கள்ல இருக்கும். அது வந்து ரொம்ப அழகா வந்து இன்னும் குழந்தைகளுக்கு, நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து அதை கொண்டு போகணும்னு சொன்னதும் சரி, அவர் எந்த வயதுல சிறிய வயதுல எந்த அளவுக்கு வந்து அதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சரி, எந்த அளவுக்கு எதிர்காலத்துக்கு இருக்கவங்களுக்கு செய்யணுங்களும் சரி, 3 காலங்கள்லையும் என்னென்ன செய்யணுமோ ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய தமிழ் பணிகள் அனைத்தும் சிறக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். குறுஞ்செய்தி வாயிலாகவும் நிறைய பேர் தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அன்புடன் ராம், சர்வஜித், சசிகலா அம்மா அனைவருக்குமே மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வி அதிவீரபாண்டியன் அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள். அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவரு தமிழோட உச்சரிப்பு, அந்த வாசிப்புங்கிறத கூட படி அப்படிதான் தமிழ் இணையான இல்லை, அதுதான் நல்ல தமிழ் சொல் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வாசிப்பு அப்படிங்கிறது வந்து
ஒரு தொழில்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த தொழில் சார்ந்த புத்தகங்களை, அதனுடைய மேலும் விவரங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்காக அந்த வாசிப்பு அந்த வாசிப்பும் வாசிப்பு தான். அதே மாதிரி வாழ்வியல் தத்துவங்கள், அஹ், இலக்கியங்கள், அது அது வாசிக்கிறது ஒரு தொழிலை தாண்டி நம்முடைய வாழ்வியல சிறக்க பயன்படும். நம்ம எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுன்னு நம்மளே நாமளே ஒரு சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் அந்த வாசிப்புங்கிறத ஒரு அழகா சொன்னாரு. நிறைய புத்தகங்கள் பரிந்துரை செஞ்சாரு. நிறைய கவிதைகளையும் சொன்னாரு. நல்ல ஒரு அருமையான ஒரு சிறு வயதிலே இவ்வளவு பெரிய ஆளுமை, நல்ல ஒரு மனிதர். ம், நன்றி நன்றி. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நம்ம எடுத்து செல்லணும். இப்ப இருக்க இளைஞர்களை பற்றியும் வருத்தப்பட்டாரு. இந்த வாசிப்புங்கிற பழக்கம் இல்லாம அவங்க அந்த கேம்ஸு அந்த இதுல போறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருந்தது. அந்த வாசிக்கிற பழக்கம் இந்த குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம ஊட்டுனாதான் அது பிற்காலத்துல அவங்க இளைஞர்களாக இருக்கும்போது ஒரு தேடுதல், ஏதாவது தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். அந்த வாசிக்கின்ற பழக்கத்தை வந்து நம்ம ஊட்டணும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னாரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அருள் சேவியர் சார். விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். சரித்திரம் படைப்போம். 435 கோடை விழா. வாசிப்பை நேசிப்போம். நமது அன்பு நண்பர் சகோதரர் அதிவீர பாண்டியன் மிகவும் சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி கொடுத்துள்ளார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் சிறப்பான ஒரு இந்த இளமையான காலத்தில் தன்னுடைய முழு காதலையும் தமிழில் செலுத்தி அதன் மேல் முழுமையாக ஆட்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டு தமிழை அமிதாக எல்லோருக்கும் கொடுத்து கொண்டு இன்றைய பொழுது வந்து அவருடைய வாசிப்பை பற்றி கேட்டோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் அந்த புத்தகங்கள்லாம் படிச்ச ஞாபகமும், அதே போல இன்னும் சில படிக்காத புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வமும் நம்மளுக்கு தோன்றுது. இதை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா தமிழ்ல புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப அருகி போச்சு. எல்லாரும் இப்போ வந்து ஆங்கில புத்தகங்களை, நாவல்களையும் ஆங்கில புத்தகங்களையும் படிக்கிறது தான் இப்போ வந்து ட்ரெண்டா இருக்கு. அதை வந்து மாற்றி நம்மளுக்கு நம்ம தாய்மொழியிலையும் அதிகமான நாவல்களும் நிறைய கலை இலக்கியங்களும் நமது வரலாறும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது ரொம்ப ஆவல். பிகாஸ் நாம் வந்து எதை கடத்துறோமோ இல்லையோ, நம்மளுடைய முன்னோர்களின் சிறப்பானது ஒரு ஆளுமைகளையும், சிறப்பானது ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையும், நமது வரலாற்றையும் நமது அடுத்த வரும் சந்ததியினருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது புத்தகங்கள் வாயிலாக தான் முடியும். ஏனெனில் நாம் முழுமையாக நாம் ஆட்கொண்டு விட்டோம். நாம் வேலைக்கு செல்வது, பணம் சம்பாதிப்பது, அடுத்து மற்ற வாழ்க்கையில் போராட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு செல்றதுக்கு டைம் கிடையாது. இந்த இளமை காலத்தில் எனது தந்தையார், பெரிய தந்தையார் எல்லோரும் பேசும்போது தமிழை பத்தி, இலக்கியத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதற்கெல்லாம் வந்து அதை கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. இப்போ வந்து தொலைக்காட்சி பெட்டி, தொலைபேசி இல்லாத எல்லோருமே அதை ஆட்கொண்டு விட்டார்கள். அதாவது மொபைல் போன்ங்கிறது வந்து எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் போனை
போட்டுக்கிட்டு நடக்கிறதும் சரி, ஓடுறதும் சரி, டூ வீலர்ல போறவங்களும் சரி, ஃபோர் வீலர் போறவங்களும் சரி, மொபைல பார்த்துக்கிட்டே செய்யறாங்க. அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ்ன்னு தெரியாம அதுல முழுகிடுறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதே நேரத்துல அவங்க எதை நோக்கி போறாங்கங்கிறத விட அந்த இது எதை நோக்கி இழுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு போய் நம்ம அடுத்த ஜெனரேஷன் சேர்க்கணுங்கிறத இன்னைக்கு ரொம்ப அருமையா கொடுத்தாரு. ஸோ வாழ்க வளமுடன். அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிற சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோக்கும், அதை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது கற்பகவள்ளி சகோதரி அண்ட் ரேவதி சிஸ்டருக்கும் நன்றி. நமது நமது அனைவரையுமே அம்மா விஜயா அம்மா வாழ்த்துக்கள் கொடுத்து நம் வாழ்வாங்க வாழ பல கோடி வாழ்த்துக்கள். அவர்கள் நீடூழி வாழ்கவும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வரும் பேச்சாளருக்கு இந்த இடத்தை கொடுத்து இந்த இத்துடன் பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம். நீங்க பேச முடியுமா? வேறு யாருக்காவது பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர பாண்டியன் ஐயா பல நல்ல நூல்களை படித்தவர். நான் அறிந்ததே நூல் வாசிப்பு நற்பண்புகளை வளர்க்கும் படைப்பாளரா ஆக்கும் என்ற ஐயாவின் கூற்று மிகவும் உண்மையே. அவர் கூறியபடி துறை அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும். அகல உழுவதை விட ஆழ உழு என்பதற்கேற்ப துறை சார்ந்த அந்த அறிவு மிகவும் சிறப்பானதாக, மனதிற்கு பிடித்ததாக இருந்தால் மனிதன் நிச்சயம் அத்துறையில் மேன்மை அடைவான். அது மட்டுமல்ல, ஐயா கூறியது போல் பிற மொழி அறிவும் நமக்கு வேண்டும். மொழியை நாம் ஒரு 2 மொழியாவது தாய்மொழியிலிருந்து நமக்கு பிடித்த 2 மொழியை கற்றுக்கொண்டால் மற்ற இலக்கியங்கள் எப்படி உள்ளன என்பதையும் அறிந்து கொள்ளலாம். மனிதனை மனிதனா மாற்றுவது, மனிதனாக மாற்றுவது, புனிதனாக மாற்றுவது நூல் என்பதை ஐயாவுடைய உரையிலிருந்து அறிந்து கொண்டேன். ஐயாவிற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே ஏற்புரைக்கு போயிடலாம். நன்றி அனைவருக்கும். அதிவீர பாண்டியன், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தளத்தில் இணைந்திருந்த அத்துணை பேருக்கும், இந்த தளத்தை சிறப்பான முறையில் தொடங்கி வைத்து ஒருங்கிணைப்பு செய்த அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ மற்றும் கற்பகவள்ளி அம்மையார் அவர்களுக்கும், விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கினிய விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும், சகோதரி ரேவதி புவனா அவர்களுக்கும், மற்றும் இந்த தளத்தில் இணைந்து பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்ட அன்பு சகோதரர்கள் அன்புடன் ராம் அவர்களுக்கும், சசிகலா பாரி அவர்களுக்கும், சர்வஜித் அவர்களுக்கும், மற்றும் விஜயாலயன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கினிய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பல்வேறு விடயங்களை இந்த பின்னுரையில் நண்பர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதன் மூலமாகவும் பல்வேறு செய்திகள் வெளிப்பட்டன. கம்பம் செல்வேந்திரன் ஐயா அவர்கள் இந்த தளத்தில் இணைந்த ஒரு செய்தியை அசை போட்டு நமக்காக இந்த தளத்தில் பதிவு செய்த சகோதரருக்கு நன்றி. நான் இன்றைக்கு பரிந்துரை செய்த அல்லது என்னுடைய வாழ்வில் நான் படித்த ஒரு சில புத்தகங்களை மட்டும்தான் இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அதற்கான வாய்ப்பு மட்டுமே இருந்தன. ஒன்னொன்று இன்னும் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய அத்துணை கருப்பொருட்களையும் சொல்லிவிடுவதற்கான நேரமும் இல்லை. ஏனென்றால் ஒரு நூலை பற்றியே நாம் 1 மணி நேரம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நூலும் நமக்கு ஒரு மிகுந்த படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த தளத்தில் ஏதோ ஒரு கருத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக இருந்திருக்கின்றது.
அம்மையார் அவர்கள் கூறுவது போல் இந்த தளத்திலோடு நின்று விடாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நிலைகளுக்கு அதனை செயலுருவாக்கம் செய்யும் போதுதான் அந்த முயற்சி வெற்றி பெறும். எனவே அனைவரும் நல்ல நூல்களை தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தலாக சொல்லாமல் வேண்டுகோளாக வைக்கின்றேன். இன்றைக்கு துறை சார்ந்தவர்களே படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதில் நான் பார்க்கறதா இருக்கட்டும் அல்லது மற்றவங்க சொல்லக்கூடியதா இருக்கட்டும், விந்திய கௌரி அம்மா ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சில பேராசிரியர்களுக்கே என்ன வந்துருது அப்படின்னா, நம்ம தான் பணிக்கு வந்துட்டோம்ல, இனி ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு கல்வி புலம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாசிப்பு பழக்கம் என்பது இல்லாமல் இருப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஆனா அதையும் கடந்து பிற துறை சார்ந்தவர்கள் தங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி புத்தக வாசிப்பை மேற்கொள்கிறார்கள் என்பதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. விந்திய கௌரி அம்மா அவர்கள் எவ்வளவு பெரிய சூழலிலும் உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அவங்க எவ்வளவு நாளும் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான வாசிப்பாளர்களும் இருக்கிறார்கள். அவர்களை போன்றோர்களை இன்றைய இளைய சமுதாயம் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும். அவர்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல சிந்தனைகளை மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற பேராசிரியர்கள் அல்லது அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் எங்களோடு நின்று விடுவார்களோ என்ற ஒரு ஐயம், அதாவது எங்களுக்கு இருக்கோடு நின்றுவாங்களோ, அடுத்த தலைமுறைக்கு, அதாவது நாங்க போய் எங்க வயது ஒத்தவங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எந்த இதுவுமே இல்லாம அந்த ஒரு நிராயுத பாணியா களத்துல நிற்போம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கு. அதற்கான காரணம் தங்களுடைய தகுதியை யாரும் வளர்த்துக் கொள்வதற்கு முன் வருவது கிடையாது. ஏதோ ஒரு பணியில் போய் சேர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் இன்றைக்கு நாம் கொண்டு இருக்கின்றோமே தவிர ஒரு அறிவுபூர்வமான ஆற்றல் சார்ந்த விடயங்களை சிந்திப்பதே கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் வேண்டும். நிறைவாக பாவேந்தரனுடைய ஒரு கவிதை நூல் படிக்க என்பதை பற்றி ஒரு மிக உணர்ச்சிகரமாக எழுதியிருப்பார். அதோடு நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்தமிழ் நாட்டின் மறை பிறந்தன்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புகப்புகப் படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தும்படி தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி, பொய்யிலை முக்காற்படி புரட்டிலை காற்படி வையகம் ஏமாறும் படிபடி, வையத்துள் நூல்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும் படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி என்று நூலை படிப்பதற்கான உணர்ச்சியை பாவேந்தர் விதைத்து சென்றிருக்கிறார். நம்முடைய பழம் இலக்கியம் முதற்கொண்டு தற்போது வரை இருக்கக்கூடிய அத்துணை இலக்கியங்களையும் நம்முடைய பண்பாட்டையும் செழுமையும் மாறாமல் காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றன. எப்படி ஒரு போருக்கு போர்வாளாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய பண்பாட்டின் எழுச்சிக்கும் மொழியினுடைய இன காப்பிற்கும் ஒரு கருவியாக இருக்கக்கூடியது ஒரு படைப்பு தான். அந்த படைப்பு வெறுமன ஆசிரியர் எழுதி வச்சுட்டு அது ஒரு நூலகத்தில் ஒரு அலமாரியில் உறங்கி கொண்டிருப்பதனால் அது ஒரு விதமும் பயன்படாது. நம்மையும் உற்சாகப்படுத்தி அந்த எழுத்தாளனையும் உற்சாகப்படுத்தி நம்மளுடைய பண்பாடுகளையும் செழுமைகளையும் இலக்கிய வளங்களையும் உயிர்ப்போடு வைத்திருக்க வாசிப்பு படிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. படிப்போம், படைப்போம். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க அதிவீர பாண்டியன். ரொம்ப சிறப்பான உங்களுடைய பிறந்த நாள் உரை வாசிப்பை நேசிப்போம்ன்ற தலைப்புல ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பாவேந்தரின் வரிகளோடு நம் நிறைவு கருத்துக்களாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா எல்லோருமே வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அந்த முன்னெடுப்பையும் நிறைய பேர் பகிர்ந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி.
பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நம் சிறப்பு விருந்தினராக வளரி திரு அருணா சுந்தர்ராசன் அவர்களுடைய சிறப்பு நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.